இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜேடிகே நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரும் குடும்பமும் என்ற கருத்தில் தானியேல் புத்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சிந்தையிலும் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் கெஞ்சுகிறேன் பிதாவே, ஆமேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்களில் ஒன்றுதான் தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகத்தை எழுதியவர் தானியேல் என்று சொல்லப்படுகிறது. தானியேல் என்றால் தேவன் என் நியாயாதிபதி என்று பொருள். தானியேல் புத்தகத்தினுடைய மைய பொருள் தேவனுடைய சர்வ அதிகாரமுள்ள ஆளுகை இந்த பூமியில் வரப்போகிறது என்பதாகும். தானியேல் புத்தகத்தில் 12 அதிகாரங்கள் உள்ளன. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்போது தேவன் அவர்களுக்கு சவுலை ராஜாவாக கொடுக்கிறார். சவுல் தேவனுக்கு உண்மை இல்லாதவனானபடியால் அவனுடைய ஸ்தானத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறார். தாவீதுக்கு பின் அவனுடைய குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகின்றார். சாலமோனுக்கு பின் அவனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்கின்றார். இந்த ரெகோபெயாம் காலத்தில்தான் இஸ்ரவேல் தேசம் 2 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டன. முதல் 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசம் என்றும் அதனுடைய தலைநகர் சமாரியா என்றும் காணப்பட்டது. மற்ற 2 கோத்திரங்கள் யூதா என்றும் அதனுடைய தலைநகர் எருசலேம் என்றும் கருதப்படுகிறது. தேவனுடைய சொந்த ஜனங்களாய் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை பெற்றுக்கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனார்கள். அதனால் பூமியெங்கும் உங்களை சிதறடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அப்படியே அவர்களை சிதறடித்தார். அதன்படி கிபி 606 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த யூதா தேசத்துக்கு விரோதமாய் வந்து அப்போது யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த யோயாக்கீமையும் யூத ஜனங்களையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஏன் யோயாக்கீம் சிறைப்பிடிக்கப்பட்டான், ஏன் யூதேயா தேசத்து மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்ப்போமானால் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்தை படித்தால் நாம் அங்கு அதனை தெரிந்து கொள்ளலாம். இந்த நேபுகாத்நேச்சார் யூதேயா தேசத்தில் சென்று யோயாக்கீமை சிறைப்பிடித்து அங்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களையும் சிறைப்பிடித்து அதோடு மட்டுமல்ல எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேசமாகிய சினேயார் தேசத்தில் தன்னுடைய தேவனுடைய பண்டக சாலையில் வைத்தான். சினேயார் என்பது பாபிலோனை குறிக்கிறது. நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமோடு யுத்தம் செய்து யோயாக்கீமையும் யூத ஜனங்களையும் பிடித்து கொண்டு போனதிலிருந்து இந்த தானியேல் புத்தகம் ஆரம்பிக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் யூதா குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கலாம். நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி கொண்டு வந்த யூத ஜனங்களில் ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள், துரைமார்கள், எந்தவித குறைவும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், ஞானத்திலும் அறிவிலும் தேறினவர்கள், ராஜாவின் அரண்மனையில் ஊழியம் செய்யக்கூடிய திறமையுள்ள வாலிபர்களை தெரிந்து கொண்டு வரச் செய்தான். யூத ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஒரு ஜனம் என்பதை நேபுகாத்நேச்சார் அறிந்திருந்தான். அவர்களுக்கு கல்தேய மொழியை கற்றுக் கொடுக்கவும் 3 வருடங்கள் ராஜா உண்ணும் உணவையும் திராட்சரசத்தையும் அவர்களுக்கு கொடுத்து 3 வருடங்களுக்கு பின் ராஜாவுக்கு முன் அவர்களை கொண்டு வரவும் கட்டளையிட்டிருந்தான். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 வாலிபர்கள்தாம் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா ஆகியோர். இந்த 4 வாலிபர்களுடைய பெயர்களையும் முதலாவது இந்த நேபுகாத்நேச்சார் மாற்றுகின்றான். தானியேல் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், தேவன் என் நியாயாதிபதி. அவனுக்கு பேல் என்னும் தெய்வத்தின் தாசன் என்று அர்த்தம் கொள்ளும் பெல்தேஷாத்சார் என்ற பெயரை கொடுக்கின்றான். 2வது அனனியா என்றால் தேவன் தயவுள்ளவர் என்று அர்த்தம். அனனியாவுக்கு சூரிய தேவனால் பிரகாசிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் கொள்ளும் சாத்ராக் என்ற பெயரை கொடுத்தான். 3வது நபர் மிஷாவேல், தேவனுக்கு சமமானவன் என்று அவனுடைய பெயருக்கு அர்த்தம்.
இவனுக்கு சேபா தேவிக்கு சமமானவன் என்று அர்த்தம் கொள்ளும் மேஷாக் என்ற பெயரை கொடுக்கின்றான். 4வது நபராகிய அசரியா என்றால் கர்த்தர் என் சகாயர் என்று அர்த்தம். ஆனால் நேபுகாத்நேச்சார் நேபா என்கிற விக்கிரகத்தின் தாசன் என்று அர்த்தம் கொள்ளும் ஆபேத்நேகோ என்ற பெயரை கொடுக்கின்றான். இவ்வாறாக முதலாவது இந்த யூத ஜனத்திலிருந்து தெரிந்து கொண்டு வரப்பட்ட இந்த 4 வாலிபர்களுடைய பெயர்களை மாற்றுகின்றான். இரண்டாவது, அவன் உண்ணுகின்ற பாபிலோன் தேசத்து ராஜா உண்ணுகின்ற ராஜ போஜனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான். தேவ ஜனங்களை அந்நியர்கள் எப்படி தங்களுக்குள்ளாக சாத்தான் எப்படி கிரியை செய்து தங்களுடைய ராஜ்யங்களுக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அவன் காரியங்களை செய்கிறான் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய ஜனங்களாகிய இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு கட்டளை இருந்தது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை புசிக்கக்கூடாது. பாபிலோனியருடைய உணவு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதும் அருவருப்பான பறவை மிருகங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதுமாய் இருந்த காரணங்களால் இந்த 4 யூத வாலிபர்களும் அந்த உணவை உண்ண மறுத்தனர். பிரதானிகளின் தலைவனிடம் 10 நாட்களுக்கு பருப்பு முதலான காய்கறி உணவுகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் கொடுக்க வேண்டும் என்று தானியேல் கேட்டுக்கொண்டான். ஆனால் பிரதானிகளின் தலைவனோ ராஜா கட்டளையிட்டபடியே அல்லாமல் வேறொன்றும் செய்ய முடியாது என்று கூறினாலும் தானியேல் 10 நாட்களுக்கு பின்பு எங்களை சோதித்து பாரும் அப்படி என்று கேட்கின்றான். 10 நாட்களுக்கு பின்பு சோதித்த போது இந்த 4 வாலிபர்களும் ராஜ உணவை உண்ட வாலிபர்களை பார்க்கிலும் அவர்களுடைய முகம் களை உள்ளதாகவும் அவர்களுடைய சரீரம் புஷ்டியாகவும் காணப்பட்டது. இந்த 4 வாலிபர்களும் பாபிலோன் தேசத்து போஜனத்தால் தங்களை தீட்டுப்படுத்த விரும்பாத காரணத்தால் தேவன் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். விசேஷமாக தானியேலுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்கதான அறிவையும் தேவன் கொடுத்தார். 3 வருடங்கள் கழிந்தது. இந்த 4 வாலிபர்களும் ராஜ சமூகத்தில் நிறுத்தப்பட்டார்கள். அப்போது பாபிலோனில் உள்ள சாஸ்திரிகள் ஜோசியர்களை காட்டிலும் இந்த 4 வாலிபர்களையும் 10 மடங்கு சமர்த்தர்களாக கண்டான் நேபுகாத்நேச்சார். இதுதான் இந்த முதல் அதிகாரத்தில் இந்த யூத குடும்பத்து 4 வாலிபர்களுடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்தில் பாபிலோனியருடைய குடும்பத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சியின் 2ஆம் வருஷத்தில் நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கின்றான். படுக்கைக்கு செல்லும் முன்பதாக என்னுடைய காலத்திற்கு பின் பாபிலோனின் நிலை என்னவாகும் என்ற சிந்தனையோடு அவன் தூங்கிவிட்டான். அப்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகின்றது. அவன் கண் விழிக்கின்றான். கண் விழித்த பிறகு அந்த சொப்பனத்தை அவன் மறந்து விட்டான். அதனால் தேசத்தில் உள்ள பாபிலோன் தேசத்தில் உள்ள மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் குறி சொல்கிறவர்களை அழைத்து சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீங்கள் கூற வேண்டும் என்றான். இல்லாவிட்டால் உங்கள் வீடுகளெல்லாம் எருக்களமாக்கப்படும், உங்கள் குடும்பமே அழிக்கப்படும் என்பதாக கூறுகின்றான். ஆனால் இந்த மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் எங்களுக்கு சொப்பனத்தை கூற முடியாது, சொப்பனத்தை கூறினால் நாங்கள் அர்த்தத்தை கூறுகிறோம் என்று சொல்லுகின்றனர். அதனால் ராஜா கோபம் கொண்டு தேசத்தில் உள்ள ஞானிகளையெல்லாம் அழிக்கும்படி கட்டளையிடுகிறான். ஞானிகளை அழிக்கும்படி கட்டளையிட்ட போது முதலாவது இந்த ஞானிகளை கொலை செய்யும்படி வருகின்றவர்கள் எங்கு வருகிறார்கள் என்று சொன்னால் தானியேலிடம் அவர்கள் நேராக வருகின்றார்கள். ஆனால் தானியேல் அந்த மனிதர்களை பார்த்து ராஜாவுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்வதற்கு தனக்கு கால தவணை தர வேண்டும் என்று கேட்டான். இந்த 4 வாலிபர்களுக்கும் தவணை கொடுக்கப்படுகின்றது. உடனே அவர்கள் செய்த காரியம், அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கின்றார்கள். தேவன் தானியேலுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தி நேபுகாத்நேச்சாரின் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிக்க போவதை உமக்கு தெரிவித்தார் என்று தானியேல் நேபுகாத்நேச்சாரிடம் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு கூறுகிறான்.
நேபுகாத்து நேச்சார் கண்ட சொப்பனம் என்னவென்றால் தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 35 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கலாம். அங்கு ஒரு பெரிய சிலை காணுகின்றான். அதனுடைய தலை பசும்பொன்னால் ஆகியது, அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியினால் ஆனது, அதன் வயிறும் தொடையும் வெண்கலத்தினால் ஆனது, அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டு இருக்கும்போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் பாதங்களில் மோதி அதை நொறுக்கி போட்டது. அந்த சிலை நொறுங்கி விழுந்து போரடிக்கிற களத்திலிருந்து பறக்கிற பதரை போல பறந்து போயிற்று. சிலையை மோதின கல் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியையெல்லாம் நிரப்பிற்று என்று சொப்பனத்தை பற்றி நேபுகாத்து நேச்சாருக்கு தானியேல் கூறுகின்றான். நேபுகாத்து நேச்சாருக்கு பின் இந்த உலகத்தில் வரப்போகிறதான 5 ராஜ்யங்களை குறித்து இந்த சிலை 5 ராஜ்யங்களை இந்த சிலை குறிக்கின்றது. பொன்னாலான தலை என்பது அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சாரையும், மார்பும் புயமும் வெள்ளியிலானது என்று சொல்லப்படுவது தங்கத்தை விட சற்று மதிப்பு குறைவான வெள்ளியினாலானது, அது மேதியா பெர்சியா என்ற 2 ராஜ்யங்களையும் குறிக்கிறது. 3ஆவதாக வயிறும் தொடையும் வெண்கலத்தினால் ஆனது என்பது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. இரும்பினால் ஆன கால் ரோம ராஜ்யத்தையும், பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருக்கிற பாதம் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியையும் குறிக்கின்றது. அந்த இரும்பும் களிமண்ணும் ஒன்றோடொன்று கலவாதது போல இன்றைக்கும் ராஜ்யங்கள் ஒன்றோடொன்று கூட்டணி அமைத்து கொள்ள முடியாமல் தனித்து செயல்படுவதாக நாம் பார்க்கின்றோம். அதாவது பாதி பலமுள்ள ஆளுகைகள் பாதி பலமில்லாததாக இருக்கின்றது. நேபுகாத்து நேச்சாரின் சொப்பனத்துக்கு தானியேல் அர்த்தம் சொன்னது போல இந்த ராஜ்யங்கள் 5 ராஜ்யங்கள் பிற்காலத்தில் எழும்பின. நேபுகாத்து நேச்சார் முதல் இந்த 4ஆவது ராஜ்யமான இரும்பிலான கால் வரைக்கும் ரோம ராஜ்யம் வரைக்கும் உள்ள ராஜ்யங்கள் உலகத்தில் ஆளுகை செய்தன என்பதை நாம் உலக வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ளலாம். கைகளால் பெயர்க்கப்படாத கல் என்பது இயேசுவின் ராஜ்யத்தை காண்பிக்கிறது. இனி இந்த ராஜ்யங்களெல்லாம் மாற்றப்பட்டு போகும். இயேசு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். 1000 வருஷம் இந்த பூமியில் ஆளுகை செய்ய போகிறார். அப்போது அவரோடு கூட பரிசுத்தவான்களும் ஆளுகை செய்ய போகிறார்கள். அப்போது நாமும் இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய தானியேலை போல, அனனியா, அசரியா, மிஷாவேலை போல நாம் பரிசுத்தமாகவும் வருங்காலங்களை குறித்து அறியத்தக்கதான ஞானம் உள்ளவர்களாகவும் வாழ அழைக்கப்படுகிறோம். 2ஆவது அதிகாரத்தில் நாம் இந்த செய்திகளை பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தின் கடைசியிலே நேபுகாத்து நேச்சார் தானியேல் சொப்பனங்களையும் அர்த்தத்தையும் சொன்னதன் நிமித்தம் அவன் தேவனை பற்றி சொல்லுகின்ற அறிக்கையாவது, மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கும் தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று நேபுகாத்து நேச்சார் தேவனை குறித்து அறிக்கை செய்தான். அதோடு மட்டுமல்ல, தானியேலுக்கும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கும் தன்னுடைய ராஜ்யத்திலே உயர்ந்த பதவியை கொடுக்கின்றான் என்று 2ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே நாம் வாசிக்கின்றோம். அடுத்ததாக, விக்கிரக வணக்கத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாத யூத வாலிபர்கள் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 2ஆம் அதிகாரத்திலே தேவனை குறித்து உங்களுடைய தெய்வத்தை போல தெய்வம் வேறு ஒன்றுமில்லை என்று அறிக்கை செய்த நேபுகாத்து நேச்சார் 3ஆம் அதிகாரத்திலே அவனுடைய செயல் என்னவாக இருக்கிறது பாருங்கள். அவன் ஒரு பெரிய சிலையை உருவாக்குகின்றான். 60 முழ உயரம் 6 முழ அகலமும் உள்ள ஒரு பொற்சிலையை அவன் நிறுத்துகின்றான். எல்லா மனுஷரும் அந்த சிலைக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து வணங்க வேண்டும். எல்லா பாபிலோனிய மக்களும் அப்படி வணங்குகின்றார்கள். ஆனால் பாபிலோனில் நேபுகாத்து நேச்சாரால் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி ஏற்படுத்தின யூத குடும்பத்து வாலிபரான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. அவர்கள் வணக்கத்திற்குரியவர் ராஜா அல்ல என்பதை அறிந்திருந்தார்கள். தங்கள் உயிரே போனாலும்
அவர்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணம் என்னவென்றால், என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த பிரமாணத்தை இந்த வாலிபர்கள், அடிமைகளாக பாபிலோனில் இருக்கின்ற இந்த வாலிபர்கள் மறந்துவிடவில்லை. அந்த பிரமாணத்தை இறுக பற்றி கொண்டார்கள். அதனால் பொற்சிலையை அவர்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ளவில்லை. அப்படி பணிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்பது ராஜ கட்டளை. நேபுகாத்நேச்சார் இந்த வாலிபர்களை பார்த்து, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்கின்றான். இந்த நேபுகாத்நேச்சாரினுடைய கேள்வி பரலோகத்திற்கு எட்டியது. அதனால் பரலோகத்தில் இருந்து தேவன் இந்த அக்கினி சூளைக்கு தப்புவிக்கிறவர் நான் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போது அந்த 3 வாலிபர்களும் சொல்கின்றார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். தப்புவியாமற் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் போய் அடிமைத்தனத்தில் வாழும் யூத மக்களிடையே தேவன் பேரில் பக்தி வைராக்கியமாய் இருக்கிற குடும்பங்களில் இந்த வாலிபர்கள் வளர்க்கப்பட்டதை நாம் காண்கின்றோம். இன்றைக்கும் இந்த உலகில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற எல்லோரும் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. எப்படி மாய்மாலமாக வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தேவனை உறுதியாக பற்றி கொண்ட கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்களோ, கிறிஸ்துவை உடையவர்கள் காணப்படுகிறார்களோ, அதே போலதான் பாபிலோன் தேசத்திலும் அங்கு சிறை கொண்டு போகப்பட்ட யூத ஜனங்களுக்கு மத்தியில் இந்த வாலிபர்களும் காணப்பட்டார்கள். அதனால் இவர்களை அக்கினி சூளையில் போட வேண்டும் என்று சொல்லி ராஜா மிகவும் கோபம் கொண்டு அந்த சூளையை 7 மடங்கு சூடாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த வாலிபர்களை அந்த சூளைக்குள் தூக்கி கொண்டு சென்றவர்களை அந்த சூளையின் அக்கினி பட்சித்து போட்டது என்றும், அந்த சூளையின் நடுவிலே 3 பேர் போடப்பட்டார்கள். 4வது ஒரு ஆள் உலாவுகிறதையும் அவர் தேவசாயலாக இருப்பதையும் இந்த நேபுகாத்நேச்சார் காண்கின்றார். அக்கினி சூளையிலே கொண்டு போன அனைவரையும் அக்கினி பட்சித்து போட்டது. ஆனால் இந்த 3 வாலிபர்களுடைய வஸ்திரமும் முடியும் கருகவும் இல்லை, அக்கினியின் வாசனை அவர்கள் மீது வீசவும் இல்லை என்பதை இந்த நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய அதிகாரிகளும் கண்டார்கள். அவர்கள் அந்த அக்கினி சூளையின் சூளை இருந்து இந்த 3 வாலிபர்களுக்கும் நடைபெறப் போகிறதையும், அவர்கள் அலறி புலம்ப போகிறதையும், அவர்கள் கருகி சாம்பலாக போகிறதையும் ஆவலோடு பார்க்க காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ராஜாவினுடைய கேள்வி பரலோகத்துக்கு எட்டினபடியால் பரலோகத்தின் தேவன் அவர்களோடு வந்து அந்த அக்கினி சூளையில் உலாவுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் கைக்கு தப்புவிக்கும் தேவன் யார் என்ற கேள்விக்கு விடையாக அக்கினி சூளையிலே தேவன் உலாவுகிறார். என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று அறைகூவல் விட்ட ராஜா அந்த நாவினாலேயே சொல்கிறான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று கூறுகின்றான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். மீண்டுமாக இந்த 3 வாலிபர்களை பாபிலோன் தேசத்தில் நேபுகாத்நேச்சார் உயர்த்தினான். எத்தனை முறை தேவனுடைய கிரியைகளை கண்டாலும் அதனை புரிந்து கொள்ளாத, ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவனாய், உணர்வடையாதவனாய் நேபுகாத்நேச்சார் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். 4ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி சாய்க்காத நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ஜனங்களுக்கு அவன் எழுதுகின்றான். இந்த நேபுகாத்நேச்சார் அநேக ராஜ்யங்களை வென்று பாபிலோன் ராஜ்யத்தை உருவாக்கியவன் இவன்தான். ஆனால் இவன் தேவனை மதியாது இருந்த இவரை தேவன் சொப்பனங்கள் மூலம் எச்சரிக்கின்றார். தேவ எச்சரிப்பை இவன் அசட்டை பண்ணுகின்றான். இவன் ஒரு சொப்பனம் காணுகின்றான். நேபுகாத்நேச்சார் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கலாம். சொப்பனத்திற்கான அர்த்தத்தை தானியேலால் மட்டுமே கூற முடிந்தது. மறுபடியுமாக பாபிலோன் தேசத்தில் உள்ள குறி சொல்லுகிறவர்களாலோ, சூனியக்காரர்களாலோ, மந்திரவாதிகளாலோ அதை கூற முடியவில்லை. தானியேல் 4ஆம் அதிகாரம் 24-25 முதல் நாம் வாசித்தோம் என்று சொன்னால்,
மனுஷனினின்று நீர் தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். நீர் திரும்பவும் பரம அதிகாரத்தை அறிந்த பிறகு ராஜ்யம் உமக்கு நிலைப்படும் என்று சொப்பனத்தை அர்த்தத்தை தானியேல் அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். சொப்பனத்தில் சொல்லப்பட்டபடியே நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ஆளுகையிலிருந்து சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டு மாட்டை போல அவன் புல்லை மேய்கின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். 7 வருடம் அவன் மாட்டை போல புல்லை தின்று வாழ்ந்தான். கடைசியாக பரலோகத்தின் தேவனை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறான். அவனுடைய பழைய நினைவு அவனுக்கு திரும்ப வருகிறது. திரும்பவும் அவன் சிங்காசனத்துக்கு வருகின்றான். 5ஆம் அதிகாரத்தில் இப்போது நேபுகாத்நேச்சாரினுடைய ஆட்சி இதோடு முடிந்து விடுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்சார் என்ற ராஜா, இதே பாபிலோனிய ராஜா ஆட்சிக்கு வருகின்றான். அவனுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அவனும் இந்த பெல்ஷாத்சாரும் தேவனை மதியாது கல் மண்ணாலான தேவர்களை வணங்கினான். அவன் மீதும் தேவன் நியாய தீர்ப்பை அனுப்பினார். தன் பிரபுக்கள் 1000 பேருக்கு அவன் ஒரு பெரிய விருந்து பண்ணினான். அந்த விருந்தில் நாம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்தை சிறைப்பிடித்த போது அங்கு எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பாத்திரங்களை அவன் தன்னுடைய தேவனுடைய கோவிலே கொண்டு வைத்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த பாத்திரங்களை எடுத்து கொண்டு வந்து அதிலே மதுவை ஊற்றி தன்னுடைய பிரபுக்களுக்கும் மனைவிகளுக்கும் வைப்பாட்டிகளுக்கும் அதை குடிக்க கொடுக்கின்றான் என்று பார்க்கிறோம். அப்போதே அவன் தேவனுடைய ஆலயத்து பாத்திரங்களில் மதுபானம் ஊற்றி குடித்து கொண்டிருக்கும் போதே ஒரு கை உறுப்பு தோன்றி சுவரிலே எழுதியது. அது அவனுக்குரிய நியாய தீர்ப்பு தான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அப்போது அவன் இந்த தேசத்தில் உள்ள சாஸ்திரிகளை எல்லாரையும் அழைத்து இந்த எழுதப்பட்ட எழுத்தின் அர்த்தம் என்ன என்பதை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றான். இதையெல்லாம் கேள்விப்பட்ட பெல்ஷாத்சாரினுடைய மனைவி, தானியேலுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது, அவர் அர்த்தத்தை வெளிப்படுத்துவார் என்று பெல்ஷாத்சாருக்கு, தன் கணவனாகிய பெல்ஷாத்சாருக்கு கூறுகின்றாள். உடனே தானியேல் வரவழைக்கப்பட்டு அங்கு சுவரிலே எழுதப்பட்ட எழுத்தின் அர்த்தத்தை கூறுகின்றான். நேபுகாத்நேச்சாரின் மனமேட்டிமையால் அவர் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாட்டை போல புல்லை தின்றார் என்பதை அறிந்தும் பெல்ஷாத்சார் தன் இருதயத்தை தாழ்த்தாமல் தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தி பரிசுத்த பாத்திரங்களையும் அலட்சியம் செய்ததால் உடனே அவன் மீது நியாய தீர்ப்பு வந்தது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டபடி அன்று இரவே பெல்ஷாத்சார் கொல்லப்பட்டான். இப்போ நாம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், நேபுகாத்நேச்சார் கண்ட சிலை. அந்த சிலையினுடைய தலை, பொன்னாலான தலை என்பது நேபுகாத்நேச்சார். அந்த பாபிலோன் ராஜ்யம், அது இந்த பெல்ஷாத்சார் என்ற ராஜாவோடு பாபிலோன் ராஜ்யம் வீழ்ச்சி அடைகிறது. அடுத்ததாக அந்த சிலையினுடைய 2ஆம் பகுதி அதனுடைய மார்பும் புயங்களும். அந்த மார்பும் புயம் என்பது நாம் பார்த்தோம், மேதியா பெர்சியா என்ற 2 ராஜாக்களை குறித்து குறிக்கிறது. அது மேதியனாகிய தரியு பாபிலோனை கைப்பற்றினான். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக 174 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கின்றார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. 45ஆம் வசனம் 1 முதல் 4 வசனங்களிலும் நாம் இதை பார்க்கலாம். பெல்ஷாத்சார் ராஜாவோடு பாபிலோன் ராஜ்யம் அழிக்கப்பட்டது. அடுத்தது மேதியா பெர்சியா ராஜ்யம் ஆளுகை செய்கின்றது. 6ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஆவிக்கு விரோதமாய் போராடும் குடும்பங்கள். இப்போ இந்த மேதிய அரசன் முதலாவதாக ஆட்சி செய்கின்றான். அவன் தரியு. அவனுடைய ஆட்சி காலத்தில் ராஜாவால் நியமிக்கப்பட்ட தேசாதிபதிகள் பிரதானிகளில் தானியேலும் ஒருவனாக இருந்தான். அவர்களுக்கு, அந்த தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாகவும் தானியேல் காணப்பட்டான். அவனுக்குள் தேவ ஆவி இருந்ததை
தரியு ராஜா அறிந்திருந்ததினால் அவனை பிரதானிகளுக்கும் மேலானவனாக வைத்திருந்தான். ஆனால் அடிமையாக இருக்கின்ற ஒருவனுடைய அதிகாரத்தின் கீழ் செயல்பட விரும்பாத பாபிலோன் தேசத்து தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தானியேல் மீது குற்றம் கண்டுபிடிக்கும்படி வகை தேடினார்கள். தானியேலை பற்றி ராஜாவிடம் சென்று குற்றம் சாட்டுகின்றார்கள். வேத விஷயத்தை தவிர வேறு ஒன்றிலும் அவன் மீது குற்றம் சாட்டப்பட முடியாததினால் அவர்கள் ராஜாவிடம் சென்று, இந்த தானியேல் தினமும் 3 வேளை தன்னுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்றான் என்று சொல்லி தந்திரமாய் பேசி 30 நாட்கள் ராஜாவை தவிர எந்த தேவனையோ மனுஷனையோ நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை சிங்கக்கெபியிலே போட வேண்டும் என்று இந்த பிரதானிகள் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார்கள். இந்த தரியு ராஜா இதற்குள் தானியேலும் அடங்குவான் என்பதை அறியாதிருந்தான். அதனால் அவனும் கட்டளை பிறப்பித்து கையெழுத்திட்டு அந்த பிரமாணம் மாற்றப்படாதபடி அதை முத்திரை கொடுத்து அனுப்புகின்றான். ஆனால் இதையெல்லாம் அறிந்த தானியேல் தரியு இப்படி செய்துவிட்டாரே என்று அவன் நினைக்கவில்லை. ஆனால் தான் தினமும் செய்து வந்தபடி பலகணிகளை திறந்து வைத்து கொண்டே தேவனை நோக்கி 3 வேளையும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கின்றோம். இதை கண்ட அந்த பிரதானிகள் மறுபடியும் தரியுடன் சென்று, தானியேல் மறுபடியும் தன்னுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான் என்று சொன்ன உடனே அவனை சிங்கக்கபியில் போடும்படியான வேளை வருகின்றது. ஆனால் தரியு சிங்கக்கபியில் தானியேலை போடக்கூடாதபடிக்கு சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவனுடைய போராட்டத்தை நாம் காணுகின்றோம். தரியு தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறதை அறிந்ததினால்தான் அவன் சொல்லுகின்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை இந்த சிங்கங்களுக்கு தப்புவிப்பார் என்று சொல்லுகின்றான். தானியேல் சிங்கக்கபிக்குள் போடப்பட்ட போதும் அங்கு கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஆனால் தானியேலை போட்ட அன்று இரவு முழுவதும் தரியு ராஜா உணவும் உண்ணவில்லை, கீதவாத்தியங்களால் தன்னை மகிழ்ச்சிப்படுத்தியும் கொள்ளவில்லை. அவனுக்கு நித்திரையும் வராமல் இருக்கின்றான். பொழுது விடிந்ததும் முதலாக இந்த சிங்கக்கெபியின் வாசலிலே நின்று தானியேலை நோக்கி தானியேலே என்று கூப்பிடுகின்றான். ஏனென்றால் சிங்கக்கெபிக்குள் தானியேல் நிச்சயமாக உயிரோடு இருப்பான் என்ற நம்பிக்கையில், நீ ஆராதிக்கும் தேவன் சிங்கங்களின் வாய்களில் இருந்து உன்னை தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கின்றான். ஆம், தேவன் தானியேலை அவனுக்குள் விசேஷித்த ஆவியை வைத்திருந்ததினால், அவன் தேவனுடைய பிரமாணங்களை இறுக பற்றி கொண்டு வாழ்ந்ததினால் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியேலை காப்பாற்றினார். இப்போது தானியேல் மீது குற்றம் சாட்டின அவர்களுடைய மனைவிமார் யார் யார் தானியேலை ராஜாவிடம் போய் குற்றம் சாட்டினார்களோ அவர்களுடைய குடும்பம், அவருடைய மனைவிமார், பிள்ளைகள் என குடும்பம் முழுவதையும் அந்த சிங்கக்கெபிக்குள் தூக்கி போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் போய் சேர்வதற்கு முன்னே சிங்கங்கள் அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இங்கே தரியு ராஜாவும் தேவனை அவரது கர்த்தத்துவத்தையும் அறிக்கையிடுகிறான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். இங்கே தரியு காலத்தில் தானியேலின் காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது. 7ஆம் அதிகாரம் தானியேலின் சொப்பனம் இங்கு கூறப்படுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்தபடி 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் கண்ட சிலையும் இங்கே தானியேல் கண்ட சொப்பனமும் ஒரே கருத்தை தெளிவாக்குகின்றது. இந்த நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தில் 4 வகையான உலோகம் அந்த சிலையில் நாம் பார்த்தோம். ஆனால் தானியேல் கண்ட சொப்பனத்தில் 4 வகையான மிருகங்களை குறித்து அவன் சொப்பனம் காண்கிறதாக நம்ம பார்க்கிறோம். முதல்ல தானியேல் கண்ட மிருகம் சிங்கம். இந்த சிங்கம் என்பது பாபிலோன் ராஜாவை குறிக்கின்றது. 2வது அவன் கண்ட மிருகம் கரடிக்கு ஒப்பாகிய ஒரு மிருகம். 3வது அவன் கண்ட மிருகம் சிவிங்கியை போன்ற மிருகம். 4வது அவன் கண்ட மிருகம் கெடியும் பயங்கரமான மகா பலத்ததுமாயிருந்தது. முதல் மிருகம் சிங்கத்துக்கு ஒப்பான மிருகம் நேபுகாத் நேச்சார், அதாவது பாபிலோன் ராஜ்யத்தையும், கரடிக்கு ஒப்பான 2வது மிருகம் பெர்சிய மேதிய ராஜ்யத்தையும், 3வது சிவிங்கியை போல் இருந்த மிருகம் என்பது கிரேக்க ராஜ்யத்தையும், அதாவது அலெக்சாண்டரையும், இந்த கெடியும் பயங்கரமுமான 4வது மிருகமானது ரோம சாம்ராஜ்யத்தையும் குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஆக நேபுகாத் நேச்சாருக்கும் தானியேலுக்கும் தேவன் வெளிப்படுத்தின சொப்பனங்களின்
கருத்து ஒன்றாகவே இருக்கின்றது. பின்னால் 4 ராஜ்யங்கள் எழும்பப் போகின்றது. அந்த 4 ராஜ்யங்களில் இருந்து தான் அந்திகிறிஸ்து வரப்போகிறான் என்பதை இந்த அதிகாரங்களிலே தேவன் முன் அறிவிக்கின்றார். கடைசியாக சிலையில் 4 ராஜ்யம் பார்த்தோம். சிலையில் இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள், இவை இன்றைக்குள்ள ராஜ்யங்களை குறிக்கிறது என்று பார்த்தோம். அந்த பாதத்திலே ஒரு மனித கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த பாதத்தை நொறுக்கி போட்டது. அந்த சிலை முழுவதும் நொறுங்கி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கல் இயேசு கிறிஸ்து. பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், இவையெல்லாம் மீண்டும் வல்லமையாய் எழும்பி வரும். இதே சம்பவத்தை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு மிருகமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த தானியேலும் வெளிப்படுத்தலும் ரெண்டும் தான் வேதத்திலேயே முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகங்களாக கருதப்படுகிறது. அதன்பின் அந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை இனிமேல் வரப்போகிறது. அதை நொறுக்கி ஒரு பெரிய ராஜ்யமாக அது வெளிப்பட போகிறது. அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் தான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வரப்போகிறது. இந்த எச்சரிப்புகளை எல்லாம் அறிந்தவர்களாகிய நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். 8ஆம் அதிகாரத்திலேயும் அந்தி கிறிஸ்துவை பற்றிய செய்தியே சொல்லப்படுகின்றது. 9ஆம் அதிகாரத்திலே எல்லா குடும்பங்களும் இப்போது கோரேஸ் ராஜா, மேதிய ராஜா தரியுவுக்கு பிறகு பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் ஆட்சிக்கு வருகின்றான். கோரேசினுடைய ஆட்சி காலத்தில் நம்ம அதை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேசினுடைய ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனில் இருந்து தங்களுடைய தேசத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் பாழாய் கிடக்கிற பட்டணங்களையும் எருசலேமினுடைய ஆலயத்தையும் மதில்களையும் கட்டலாம் என்று சொல்லி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. தானியேல் அடிமை தேசத்தில் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அந்த தேசத்தினுடைய தேசாதிபதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்குள் இருந்தது. அது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த ஜனங்களும் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். ஆனால் அவர்களை திருப்பி கொண்டு போகிறதற்கு ஒரே வழி, அவன் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். தானியேல் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் நாம் இதை பார்க்கலாம். முதலில் நாம் ஜெபிக்கின்ற காரியத்தை இந்த தானியேலின் ஜெபத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். அதன் பிறகு முழு இஸ்ரவேல் குடும்பங்களின் பாவங்களுக்காக நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவன் தேவனிடம் மன்றாடுகின்றான். 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 10, 11, 15, 16, 17, 19 ஆகிய வசனங்களில் நாம் இதை வாசிக்கின்றோம். எரேமியாவிலையும் இதே மாதிரியான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போவார்கள் என்பதான தீர்க்க தரிசனத்தை எரேமியா 16ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே காப்ரியேல் என்ற தூதன் வந்து, நீ ஜெபிக்கும் போதே உன்னுடைய காரியம் வெளிப்பட்டது என்று சொல்லி தானியேலை திடப்படுத்துகின்றான். 70 வாரங்கள் கடந்து செல்ல வேண்டும் இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட பின்பு. இந்த 70 வாரங்கள் என்பது 70 வருஷங்கள். 70ஆல் அந்த 7ஐ நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆக 490 வருஷங்கள் அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு கோரேஸ் ராஜாவினால் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இப்போது நாம் 10ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 10ஆம் அதிகாரத்தில் தானியேல் கண்ட தரிசனத்தில் அடையாளங்களை கண்டார். 7, 8ஆம் அதிகாரங்களில் உள்ள தரிசனங்களைப் போல அடையாளங்களை காணாமல் இங்கு தானியேலுடன் தூதன் பேசுவதாக உரையாடலாகவே அமைகின்றது. 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களிலும் காப்ரியேல் தூதன் தானியேலோடு உரையாடுவதாக அமைகின்றது. ஏசாயா நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 45ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனங்களில் இந்த கோரேஸ் ராஜாவை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தின் முடிவிலேயே நடைபெறப் போகும் காரியங்களை கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்துகின்றார். இது இந்த
தானியேல் கண்ட இந்த காரியங்கள் எல்லாமே முடிவு கால கடைசி கால சம்பவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இங்கு காபிரியேல் தூதன் தானியேலை பார்த்து பிரியமான புருஷனே, பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அழைக்கின்றான். கர்த்தர் தம் ஜனங்களை காப்பார் என்பதற்காக கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன் தானியேலிடம் வருகின்றான். கோரேஸ் ராஜாவின் காலத்தில் யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி சென்றனர். ஆனால் அநேக ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி செல்ல விரும்பவில்லை. பாபிலோன் தேசத்திலேயே இருந்துவிட விரும்பினர். இதை அறிந்த தானியேல் தம் ஜனங்களை மீட்கவும் எருசலேமில் தேவாலயம் கட்டப்படவும் வேண்டுமெனவும் 3 வாரம் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றான். அந்த 3 வாரமும் அவன் சிறந்த உணவுகளையும் உண்ணவில்லை, திராட்சரசம் குடிக்கவில்லை, பரிமள தைலங்களால் தன்னை அலங்கரித்து கொள்ளவும் இல்லை. அவன் ஜெபித்த ஜெபம் உடனேயே கேட்கப்பட்டு அங்கிருந்து அனுப்பப்பட்ட தூதனால் தானியேல் ஆறுதல் படுத்தப்படுகிறான். கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படும்படி வந்தேன் என்று தூதன் கூறுகின்றான். உடனே இந்த தரிசனம் நிறைவேறாது, இன்னும் நாள் செல்லும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் இதை காணுகின்றோம். 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்றும் தூதன் தானியேலை திடப்படுத்தி செல்வதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து 11ஆம் அதிகாரத்திலே மேதியனாகிய தரியு ஆண்ட 1ஆம் வருஷத்தில் காபிரியேல் தூதன் தானியேலுக்கு மெய்யான செய்தியை அறிவிப்பேன் என்று கூறுகிறான். அந்த அதிகாரம் முழுவதும் காபிரியேல் தூதன் கூறுவதாகவே அமைகின்றது. நேபுகாத்நேச்சார் மேதிய பெர்சிய ராஜ்யங்களுக்கு பின்பு கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் பாபிலோனை ஆட்சி செய்வான். அவன் தனக்கு இஷ்டமானபடி செய்வான். 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு பிறகு தென் திசை ராஜா, வடதிசை ராஜா என்று 2 ராஜாக்கள் தோன்றுவார்கள். தென் திசை ராஜா என்பது எகிப்து தேசத்தை குறிக்கின்றது, வடதிசை ராஜா என்பது சிரியா தேசத்தை குறிக்கின்றது. இந்த எகிப்திற்கும் சிரியா தேசத்திற்கும் நடுவில் இருக்கிறது தான் இஸ்ரவேல் தேசம். எகிப்தும் சீரியாவும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதும் சமாதானம் பண்ணி கொள்வதுமாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாளும் சமாதானம் அடையவில்லை, சம்பந்தம் கலக்கவும் இல்லை. இந்த 2 ராஜாக்களினுடைய இந்த போரினால் இஸ்ரவேல் தேசம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. வடதிசை ராஜா பலம் கொள்ளுகிறான், வலிமை வாய்ந்தவனாக இருக்கின்றான். அவனை தான் அந்தியோக்கஸ் என்று சொல்லுகின்றார்கள். அவன் எருசலேமையும் கைப்பற்றுகின்றான். இதை நாம் தானியேலினுடைய 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 45ஆம் வரை உள்ள வசனங்களில் இந்த வடதிசை ராஜாவினுடைய அவன் எருசலேமை எவ்வாறெல்லாம் தீட்டுப்படுத்துகின்றான் என்பதை குறித்து இந்த 29ஆம் வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். கடைசியாக 12ஆம் அதிகாரத்திலேயும் இதே போல காபிரியேல் தூதன் கடைசி காலத்தை பற்றி சொல்லுகின்றான். இந்த 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிகாவேல் என்பவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்றார். இவர் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் வெளிப்படுவதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே மக்கள் தோன்றினது முதற்கொண்டு நிகழ்ந்திராத ஒரு ஆபத்து வரும் என்று இந்த காபிரியேல் தூதன் தானியேலிடம் கூறுகின்றான். அப்போது பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் நித்திய ஜீவனுக்கு போவார்கள், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் என்பவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள், அவர்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலும் உபத்திரவத்தின் ஆட்சி காலத்திலும் யாரெல்லாம் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ஞானவான்களாக ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாகவும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள். ஆனால் அதற்கு முன்பாக ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்னால் அந்த ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக அழைக்கப்படுகிறோம். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். இப்படி இந்த தீர்க்க தரிசனங்களை முத்திரை போடு. இது எப்போது வெளியாகும்? கடைசி காலத்திலே வெளியாகும். அதனால் இதை முத்திரை போடு என்று காபிரியேல்
தூதன் தானியேலுக்கு சொல்கின்றான். அடுத்து தானியேல் ஒரு ஆற்றங்கரையிலே நிற்கும்போது அந்த ஆற்றின் தண்ணீர்கள் மேல் ஒருவர் நிற்க காண்கிறார். ஜனல் வஸ்திரம் தரித்தவர். பொதுவாக ஜனல் வஸ்திரம் தரிக்கின்றவர்கள் பிரதான ஆசாரியர்கள். நமக்காக இருக்கின்ற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆற்றின் தண்ணீரின் மேல் நிற்கின்றார். அவரை பார்த்து இந்த தானியேல் கேட்குறான், இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று தானியேல் கேட்கின்றான். இந்த கடைசி காலத்தை பற்றிய ஆச்சரியமான செய்திக்கெல்லாம் எப்போ முடிவு தெரியும் என்று கேட்கிறான். அப்போது சணல் வஸ்திரம் தரித்திருக்கிறவர் சொல்கிறாரு, தம்முடைய வலதுகரத்தையும் தம்முடைய இடதுகரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். பிதாவின் பேரில் அவர் ஆணையிட்டு கூறுகின்றார். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை என்று தானியேல் சிந்தித்து திரும்பவும் அந்த புருஷனை பார்த்து கேட்கிறார், என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இப்போது அங்கு நிற்கின்ற 2 புருஷர்களில் ஒருவர் சொல்கிறார், இப்போது நாம் போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். இதை பற்றி நாம் இப்போது அறிந்து கொள்ள முடியாது. இது முடிவு காலம் வரைக்கும் புதைப்பொருளாக இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இந்த சீரியர் என்று சீரியா தேசத்தை சேர்ந்தவன் அந்தியோக்கஸ் என்று பார்த்தோமே, அவன் வந்து அன்றாட பலி, எருசலேம் தேவாலயத்தில் உள்ள அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இந்த காலங்கள் வரைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் புதைப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கும். நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். நிச்சயமாக தானியேலுக்கு அந்த பரலோக பாக்கியம் 1000 வருட அரசாட்சியில் அவனுக்கு பங்கு கிடைத்திருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த காலத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் அறிந்து, இந்த தானியேல் புஸ்தகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்திலும் கடைசியின் விளிம்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தானியேலைப் போல பரிசுத்தமும் நீதியும் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை யாருக்காகவும் இழக்காமல் வாழவும் அழைக்கப்படுகிறோம். நம் குடும்பங்களில் உள்ள வாலிபர்களை வரும் தண்டனைக்கு தப்பித்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை பெற சத்தியத்தை போதித்து வளர்ப்போம். தானியேல் நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு முன்மாதிரியான மனிதனாக, நல்ல குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட மனிதனாக, அதே போல அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களும் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு முன்மாதிரியாக யூத குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், நமக்கு மத்தியில் கிறிஸ்தவர்கள் என்று பெயரை கொண்டும் கிறிஸ்துவில்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய குடும்பத்தை கிறிஸ்துவை உடையவர்களாக மாற்றி வருங்காலங்களிலே கிறிஸ்துவோடு அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தானியேல் புஸ்தகத்திலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்களிலும் இந்த தானியேல், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற வாலிபர்களைப் போல எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நாங்கள் பரிசுத்தமாய் கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களில் நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வளர்க்க ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய சிந்தனையையும் அவர்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.